ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் சொந்தங்களே, சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் BL ராஜதுரை அன்பான நன்றியும் வணக்கம். இப்போ நம்ம செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்த்துருக்கிறோம். அந்த வரிசையில் நம்ம பார்த்த தோஷங்கள், செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு லக்னம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்திலே செவ்வாய் நின்றால் தோஷம் என்று நம்மளுடைய ஜோதிட வழிமுறைகளை விதிமுறைகளை வகுத்த குருமார்கள், ஆசிரியர் பெருமக்கள் வகுத்து கொடுத்த நியதி இது தொன்று தொட்டு யுகம் யுகமாக கையாளப்பட்டு வருகிறது. அப்போ அந்த தோஷம் இருக்கிறது என்றுதான் உண்மையான பொருள். அந்த தோஷம் இருக்கப்பெற்ற அன்பர்கள் திருமணமே ஆவதில்லை என்ற ஒரு விஷயம் இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு விதிவிலக்கு உண்டு. அந்த விதிவிலக்குகள் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்து இருந்தாலும் இன்றைய தலைமுறைக்கு அது சரிவரை புரியாத நிலையிலே இன்று பல்வேறு ஜோதிடர்களாலே பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு வழிமுறைகள், பல்வேறு விதிமுறைகளை கையாண்டு வருகிறார்கள். அந்த வரிசையில் சில ஜோதிட அன்பர்கள் திருமணத்தின் போது மட்டும் செவ்வாய் தோஷம் பார்க்கப்படுகிறது. இது நம்ம அந்த செவ்வாய் தோஷத்தை பற்றிய விளக்கங்களில் நம்ம கொடுத்துட்டு வரோம் வரிசையாக. திருமணத்தின் போது மட்டும் நம்ம தோஷத்தை பற்றி ஏன் பார்க்கணும்? அதுதான் கால தேசம் யுக்தி ஸ்ருதி வர்த்தமானம் என்ற அடிப்படையில் நம்ம ஜோதிடத்தை பார்க்க வேண்டும், அணுக வேண்டும். ஒரு காலகட்டங்கள் நிர்ணயம் உள்ளது. இப்போ ஒரு குழந்தை சிசு பிறந்தவுடன் 1 வயது முதல் 15 வயது வரைக்கும் விளையாட்டு முதல் கல்வி வரை அதனுடைய பயணம் இருக்கும். அப்போது அந்த குழந்தைக்கு தேவையான என்ன விஷயம், 1 வயது முதல் 5 வயது வரைக்கும் அந்த குழந்தையின் விளையாட்டு ஜாடைகள், விளையாட்டு நையாண்டிகள், அதனுடைய வேடிக்கைகள் இருக்கும். 5 வயதிற்கு மேலே 15 வயது வரைக்கும் ஒரு 10ஆம் வகுப்பு, 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை அடிப்படை கல்வி சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அப்போது நம்ம இந்த 1 வயது முதல் 15 வயது வரைக்கும் இந்த குழந்தையினுடைய கல்வி எப்படி இருக்கும், குழந்தையினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும், குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்கும், குழந்தைக்கு என்னென்ன நடக்கும் என்று தான் ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்க முடியும். அந்த 15 வயதுக்கு மேல் 30 வயது வரை மேல்நிலை கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பேறுகள், இந்த 4 நிலையும் இந்த 30 வயதில் வரும். அப்போ அதுக்குண்டான நிலைகளை நம்ம பார்க்கணும். அப்போ மேல்நிலை கல்வி நன்றாக இருக்கிறதா, வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறதா, திருமணம் நிலைகள் எப்படி இருக்கிறது, அதே போல் வேலை வாய்ப்புகள், புத்திர பாக்கியம் எப்படி இருக்கிறது என்று நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அந்த 30 வயதிலிருந்து 45 வயது வரைக்கும், 30லிருந்து 45 வயது வரைக்கும் பிள்ளை பேறு பெற்றாச்சு, சொந்த வீடு கட்ட வேண்டும், சொந்த தொழிலா அல்லது வேலையை நிரந்தரமாக இருக்க வேண்டுமா, வண்டி வாகனம் வாங்க வேண்டுமா, வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள், சேமிப்புகள் இருக்க வேண்டுமா என்ற நிலைகளிலே அந்த
30 வயது முதல் 45 வயது வரைக்கும் இது நடக்கும். அந்த குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுப்பது, நம்மளுடைய தலைமுறையை ஒரு சிறந்த வழியிலே இட்டும் செல்வது, இந்த மாதிரி விஷயங்களை 45 வயதுக்குள்ளே நடக்கும். இந்த 45 முதல் 60 வயது வரைக்கும் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது, தான் சேர்த்து வைத்த சொத்துக்களை பிள்ளைகளுக்கு கொடுப்பது, தங்களுடைய மதிப்பு மரியாதை ஊர் மக்கள் எப்படி மதிக்கிறார்கள், உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்ற விஷயத்தை இந்த 45 வயது முதல் 60 வயது சொல்லும். உங்களுடைய மதிப்பு மரியாதை எப்படி இருக்கும். இந்த 60 வயதுலேருந்து 75 வயது மேலே ஒரு 15 கூட்டினா 75 வயது. இந்த 75 வயது உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்களுடைய பகைவர்கள், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய மதிப்பு மரியாதைகள், உங்களுடைய செல்வாக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த 75 வயது முதல் 90 வயது வரைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை, கோயில் குளங்கள், உடல் ஆரோக்கியம், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய பொறுமை எப்படி இருக்கும், உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் எப்படி 90 வயது வரைக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம 15 பிரித்து எடுத்துகிட்டு போகிறோம். 90 வயதுக்கு, அதாவது 75 வயது கடந்தாலே இன்றைய காலகட்டத்திலே இருக்கும் பிள்ளைகள் ஒரு 50 வயசுக்கு மேலே வந்துச்சுன்னா பெற்றோரை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். இந்த அடிப்படையில் தான் நம்ம ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அப்போது ஒவ்வொரு நம்மளுடைய ஜோதிடம், நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ஜோதிடத்தை நமக்கு வகுத்து கொடுத்த குருமார்கள் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. எந்த காலகட்டத்திற்கு என்ன பார்க்க வேண்டும். இப்போ சிறு குழந்தைக்கு திருமணம் செய்ய முடியுமா, அல்லது சிறு குழந்தை வேலைக்கு போகுமா? முடியாது இல்லையா? அதை போல தான் ஜோதிடத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு, ஒவ்வொரு நேரத்திற்கு ஏற்றாற்போல், ஒவ்வொரு வயதுக்கு ஏற்றாற்போல் அந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்து பலன் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தான் குழந்தைகள் கல்வி கற்கும் பொழுது நல்லா படிப்பாங்களா அப்படின்னு பார்க்குறப்போ 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பாங்க. மேலும் புதன் பகவான் நல்லா இருக்காரா, லக்னாதிபதி நல்லா இருக்காங்களா, அந்த 1ஆம் இடம் 2ஆம் இடம் 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடங்கள் சுபமாக உள்ளதா, சுபட்சமாக உள்ளதா, அதனுடைய அதிபதிகள் நன்றாக இருக்கிறார்கள். அப்போ தான் ஒரு மனிதன் நன்றாக உணர்ந்து சமுதாயத்திலே ஒரு நல்ல பெயர் மதிப்பை எடுக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது செல்கிறது. அப்போது அந்த 15 வயது வரைக்கும் இந்த குழந்தையுடைய போக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ ஜாதகம் என்ன சொல்கிறது, அப்போது அதில் இருக்கும் வழிமுறைகளை நம்ம கண்டறிந்து அந்த குழந்தையை எப்படி படிக்க வைக்கலாம், அதை எப்படி கரையேற்றலாம் என்று நம்ம தெளிவாக, குழந்தைக்கு படிப்பு வரவில்லை என்று நம்ம அப்படியே விடுவது தவறு. தற்போது இந்த அரசாங்கம் நம்மளுடைய அரசாங்கம் என்ன சொல்கிறதுனா, ஜாதகத்தை நம்பாதீர்கள், எல்லாருக்குமே கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது உண்மை. ஏனென்று கேட்டால், கல்வி யாருக்குமே இல்லை என்று, அதாவது உலகத்தில் பிறந்த அனைத்து மானிடர்களுக்கும் கல்வி பொது உடைமை. இது ஜோதிடம் சொல்வதில்லை இவர்களுக்கு கல்வி இல்லை என்று. கல்வி தடைப்படுகிறது. இந்த கல்வியை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்பதை நம்ம ஜோசியம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். எந்த வழியில் போனால் இந்த குழந்தை படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியம் சொல்கிறது. அது தெரியாத பட்சத்திலே இந்த குழந்தைக்கு கல்வி இல்லை என்றால் அது அப்படியே தான் போகும். அதை கவனிக்க மாட்டாங்க. அது கண்டறிந்து அந்த கல்விக்கு வழிவகுக்கக்கூடிய, கல்வியை கண்டறிந்து அந்த குழந்தைக்கு கல்வி புகட்டக்கூடிய நிலைகளை இந்த ஜோசியம் சொல்கிறது. அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தோஷத்தை பார்க்குறோம். அப்போ தோஷத்தை எப்படி பார்க்குறோமோ, அதை ஒரு பருவமடைந்த பெண்ணோ பருவமடைந்த பையனுக்கோ
ஒரு 18 வயது அன்றைய காலத்திலே வந்துட்டு 18 வயது பெண்ணுக்கும் 20 வயது ஆணுக்கும் இருக்க வேண்டும். தற்போது வந்து அது நிலைமை மாறி உள்ளது. 20 வயது 25 வயதாக இருக்கிறது. அரசாங்க ரீதியாக, சட்ட ரீதியாக என்ற போதிலும், இப்போது இருக்கிற தலைமுறை எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்ணுக்கு 30 வயது கடந்தால் கூட திருமணம் ஆவதில்லை. பையனுக்கு ஆணுக்கு 40 வயது கடந்தால் கூட திருமணம் ஆவதில்லை. ஏன் என்று கேட்டால், சொசைட்டியில வந்துட்டு இன்னைக்கு பணம், காசு, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தை எதிர்பார்க்குறாங்க. பையன் படிச்சிருக்கணும், பெண் படித்திருக்கணும், பெண் அழகாக இருக்க வேண்டும், ஆண் அழகாக இருக்க வேண்டும், ஆண் வெளிநாட்டிலே வேலை செய்ய வேண்டும், தன்னோடு தனியாக வந்துவிட வேண்டும், பெற்றோரை விட்டுவிட வேண்டும். நீ பாதி சம்பாதிக்கணும், நான் பாதி சம்பாதிக்கணும். இருவரும் சேர்ந்து தான் வந்து இந்த போட்டு நம்ம குடும்பம் இந்த மாதிரி விஷயத்துல இன்றைய சமுதாயம் இருக்கிறது. அதனால நெறைய விவாகரத்துகள் நடக்கிறது. இதுக்கு ஜோசியம் என்ன பண்ணும்? அப்போ இந்த மாரி காலகட்டத்துல நம்ம ஜோசியம் பார்க்கணும் என்பது உண்மையா என்று சொன்னால், ஜோசியமும் இங்கே வந்துட்டு மனிதனுடைய தவறான வழிமுறைகள ஜோசியம் தோர்த்துக் கொண்டிருக்கிறது. அதாவது அவர்கள் வந்து ஜோசியத்தை மீறி அதிகப்படியான ஆசைகள் மூலமா தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த மானிட பிறவி என்பது கிடைக்காத ஒன்று. அரிதிலும் அரிதான விஷயம். சில அன்பர்கள் வந்துட்டு தவறான வழிமுறைகளை, தவறான விஷயங்களை மனதிலே போட்டுக்கொண்டு, இந்த விஷயம் என்றால் வாழ்க்கை இல்லை என்றெல்லாம் மீண்டும் இன்னமும் இவங்க பிறக்கிற மாரியும், இவங்க நெனச்சா பொறக்கிற மாரியும், இவங்க நெனச்சா வாழ்ற மாரியும் தங்களுடைய உயிரை மாற்றிக்கொண்டு மாய்த்து கொண்டு கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒருவரை தாக்கிக் கொண்டு கொல்லுகிறார்கள். மீண்டும் பிறப்பது போல். நிறைய இந்த பொருள் கிடைக்க வேண்டும், அந்த பொருளை கெடுப்பது, கொல்வது இதெல்லாம் வந்துட்டு சாலச் சிறந்ததல்ல, நல்ல மனிதன் செய்வதல்ல. மனித ஜனனம் என்பது கிடைக்கப் பெறாத ஒன்று. இந்த பிறவியில் நீ பிறந்து விட்டால் மறுபடியும் நீ மனிதனாக பிறப்பதற்கு எத்தனை யுகங்கள் ஆகுமோ, எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகுமோ, அல்லது இல்லாமலும் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு மனித பிறவியை உங்களுக்கு உயிரை கொடுத்த பகவானுக்கு உங்களுடைய உயிரை எடுக்கக்கூட தெரியும். அதுதான் வந்துட்டு 90 வயது 60 வயதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இயற்கையாகவே மரணம் அடைவது அதுதான் சிறந்த விஷயம். நீங்களே வந்துட்டு மரணத்தை தேடிக்கொள்வது தவறான விஷயம். ஒருவரை கொல்வது பாவம். பணம் காசுக்கு ஆசைப்பட்டு பிறரை கொல்வதும், பிறர் மீது இச்சைப்பட்டு அவரை கொல்வதும், ஒருவர் எய்த்து பிழைப்பதும் தவறு. உங்களுடைய உழைப்பில் நீங்கள் முன்னேற பார்க்கணும். உங்களுடைய சிந்தனை போக்கில் பிறருக்கு நல்வழி காட்டணும். இதுதான் நல்ல சிறந்த மனிதனுக்கு அழகு. ஏன் என்று கேட்டால், இப்போ இந்த விஷயங்களில் நம்ம தோஷத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே வருது. அதிகப்படியான ஒரு கிரகம் வந்துட்டு எந்த கிரகமும் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கக்கூடாது. அப்போது பாதிக்கப்பட்ட கிரகங்கள் தோஷங்களை செய்கிறது. அதீதமான வீரியம் உள்ள கிரகம். இப்போ செவ்வாய் பகவானை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த செவ்வாய் பகவான் வந்துட்டு 1, 2, 4, 7ஆம் இடம், 8ஆம் இடத்திலே, 12ஆம் இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த செவ்வாய் வந்துட்டு மனிதனுக்கு முக்கியமான காரகத்துவம் தருகிறார். மனிதனுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய, இந்த பூமியிலே வாழக்கூடிய உயிர் ஜீவன், உயிர் அணுக்கள் அனைத்துக்குமே இரத்த வடிவிலே இருக்கிறார். இரத்தத்தை தரக்கூடிய இந்த மனித உடலும், இந்த உயிர் ஜீவாத்மாக்கள் அனைத்து ஜீவாத்மாக்களும் வாழ்வதற்கு அடிப்படை காரணமாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் இரத்தக்காரகன். அந்த இரத்தக்காரகன் வந்து கோபக்காரகன், கூர்மையானவர். எதையுமே நேர்மையாக எதையுமே வந்துட்டு மனசில் பட்டதை சட்டுன்னு பேசக்கூடிய ஒரு கிரகம் யார் என்று கேட்டால் செவ்வாய் பகவான். எதையுமே சடனாக பின் பேச்சு பேசுவது இல்லை. செவ்வாய் பகவானை மட்டும் பின் பேச்சு பேசுவார். எது நேரடியாக பேசுவார். அப்படிப்பட்ட கிரகம். வீரியத்துக்கும் தைரியத்துக்கும் உரிமையாளர், நிலபுலங்களுக்கு உரிமையாளர், அணு ஆயுதங்களுக்கு உரிமையாளர், சண்டை சாடைகளுக்கு, சச்சரவுகளுக்கு, நிலங்களுக்கு உரிமையாளர். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம பூமியில் அவர் ஆளுமை செய்கிறார். அப்படிப்பட்டவர். இரத்தம் என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயம். ஒரு மனிதனாக மானிடராக பிறந்த அனைவருக்குமே, மனிதன் என்று சொல்வது தவறு, மானிடராக பிறந்தவர்களுக்கு.
அப்போ இந்த மானிடராக பிறகு 1, 2, 4, 7, 8, 12ஆம் இடத்திலே இருக்கும்போது செவ்வாய் தோஷத்தும் அந்த காலம் அறிந்து பார்த்து தான் ஆக வேண்டும். அதுதான் விஷயம். அப்போது நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த தோஷங்கள் வேலை செய்கிறதா என்றால் கண்டிப்பாக செய்கிறது. இப்போ 12ஆம் இடத்திலே செவ்வாய் மறையக்கூடாது. 12ஆம் இடத்திலே இருந்தால் 12ஆம் இடத்திலே நின்று 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்தையும் அதாவது 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். 12இலே நின்று 3ஐயும் 6ஐயும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பார் செவ்வாய் பகவான். அப்போது 7ஆம் இடம் 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். அப்போது அந்த களத்திரத்தின் மீது அதிகப்படியான ஆசைகள் இருக்கும். 3ஆம் இடம் என்பது கழுத்து ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம். அப்போது பேச்சாற்றல், செயலாற்றல் அதிகமாக இருக்கும். 12ஆம் இடம் என்பது படுக்கை அறை, அயன சயன போகம். பயணம் செய்ய அடிக்கடி சட்டுன்னு அதாவது ஒரு வீட்டுக்கு வந்தாருன்னா வீட்டில் 5 நிமிஷம் இருந்தாருன்னா உடனே சடனாக வெளியே கிளம்பிடுவார். எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ தாங்க பார்த்தேன், இப்போ தான் வந்தார், உடனே ஆளை காணும். இந்த மாதிரி விஷயங்களில் இந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய நிலைப்பாடுகள். அப்படி இருக்கும்போது 3ஆம் இடத்தை பார்ப்பது தைரிய வீரியஸ்தானம். அதிகப்படியான வீரம் பெற்றவர், அதிகப்படியான தைரிய வீரியத்துக்கு அதிபதி. பேச்சில் ஒரு வீரம் இருக்கும், தன்னுடைய செயலாற்றிலே ஒரு வீரம் இருக்கும். 7ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை பார்ப்பதால் வேலையில் சிறப்பாக வேலை செய்வார்கள், அடித்தடியாக வேலை செய்வார்கள். ஒரு மாதம் செய்யக்கூடிய வேலையை 15 நாளில் முடித்து உங்ககிட்ட ஒரு வீட்டை அவர்கிட்ட ஒப்படைச்சிக்கணும். 12ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் உள்ள அன்பர் வீடு கட்டுறார் அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா அந்த ஒரு மாதம் செய்யக்கூடிய வேலையை 6 மாதத்தில் அதாவது ஒரு மாதத்தில் செய்யக்கூடிய வேலையை 15 நாட்களிலே செய்து உங்களுக்கு அந்த வேலையை சிறப்பாக அதுவும் உறுதியாக செய்து தருவார். சிறப்பாக இருக்கும் அந்த வேலை என்பது. இப்போ 7ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை களத்திரஸ்தானம், பொது வணிகம். அந்த பொதுத்துறையில் வேகமாகவும் அனைவரிடமும் பரஸ்பரம் எதையுமே நேர்மையான வழிகளிலே இந்த ஜாதகர் செயலாற்றுவார். திருமண விஷயத்தில் தன்னுடைய கலத்திரத்தோடு தன்னுடைய சுபபோக வாழ்க்கையை அதிகப்படியாக வெளிப்படுத்துவார். அப்போது இந்த கலத்திரஸ்தானம் பாதிக்கிறது, வீரியஸ்தானம் பாதிக்கிறது. வீரியம் கலத்திரத்தின் மீது இருக்கும். அப்போது அந்த வீரியம் கலத்திரம்னா அதை தாங்கக்கூடிய அந்த வீரியத்தையும் அந்த சக்தியும் தாங்கக்கூடிய ஒரு கலத்திரத்தை ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ 12ஆம் இடத்திலே ஒரு பெண்ணுக்கோ செவ்வாய் இருந்தாலோ ஒரு ஆணுக்கு செவ்வாய் இருந்தாலோ அதை தாங்கக்கூடிய சக்தி பெற்ற கிரகங்கள் அங்கே இருக்க வேண்டும். இதுதான் பரிகாரம். இந்த விஷயத்தை நமக்கு இப்போ இன்றைய தலைமுறை ஜோதிடர்களுக்கு அது தெரியாத 12ஆம் இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம், திருமணம் இல்லை. 2ஆம் இடத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம், திருமணம் இல்லை. 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் திருமணம் இல்லை. பல்வேறு நிலைகளில் மொத்தம் 6 லக்னம், அதாவது ஒரு நாளைக்கு உதயம் 6, 12 லக்னங்களில் இந்த 12 லக்னங்களில் 6 லக்னத்துக்கு கண்டிப்பாக தோஷங்கள் வரும். 12 இடத்துல கண்டிப்பாக 6 இடத்துல நிச்சயமாக செவ்வாய் இருந்தே தீர்வார். அந்த தோஷங்கள் ஏற்படும். அப்படி என்றால் அந்த தோஷங்கள் செயல்படுவது உண்மை. அந்த தோஷத்திற்கு எப்படிப்பட்ட கிரகங்களை சேர்ப்பது என்பது ஜோதிட விதிவிலக்கு, ஜோதிட பரிகாரம். இதை தான் பரிகாரமாக எடுத்து நீங்கள் ஒரு தோஷமல்ல 12ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அதற்கு எந்த கிரகத்தை சேர்க்க வேண்டும், அதன் அடிப்படையில் நம்ம அதுக்கேற்ற ஜாதகத்தை இணைக்கும் போது அவருடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது தான் ஜோதிடம் சொல்லும் வழிமுறைகள். இதை தவிர்த்து 12ஆம் இடத்துல இருந்தால் தோஷம் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஏன் தோஷத்தை பார்க்குறாங்கன்னே கேட்குறாங்க. தோஷத்தை கால தேசம் யுக்தி ஸ்ருதி வர்த்தமானத்துக்கு ஏற்ப, இடத்திற்கேற்ப, நேரத்திற்கேற்ப, காலத்திற்கேற்ப, செயலுக்கேற்ப, நாட்டுக்கேற்ப, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்தெந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்தந்த காலகட்டத்திற்கு அந்தந்த தோஷங்களை பார்த்து தான் ஆக வேண்டும். இதுதான் ஜோசியம் சொல்கிறது.
ஒருவர் அரசியலில் தேர்தல் எலெக்ஷனில் போட்டிடுறாருன்னா அப்போ தான் அவர் வந்து ஜோசியம் பார்ப்பார். அப்போ போயிட்டு ஒரு சும்மா இருக்க அப்போ போயிட்டு அவருக்கு வந்து எந்தெந்த கிரக நிலைகள் இருக்கிறது, இவர் வெற்றி பெறுவாரா, தேர்தலில் வெற்றி பெறுவாரா அல்லது தோல்வி பெறுவாரா என்று அப்போதான் அவர் வந்து பார்ப்பார். ஒரு வீடு கட்டும்போது தான் வந்து வீட்டுக்கு உண்டான கிரக நிலைகள் எனக்கு இருக்கிறதா, அந்த வீடு வந்து தடையாகி கொண்டே இருக்கு, என்ன கிரக நிலைகள் இருக்குதோ அப்போ வந்து கேட்பார். அப்போ திருமண காலத்திலே வந்து திருமணத்துக்கு உண்டான பாவகங்கள் 12ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். லக்னம் மெயினாக நல்லா பலமாக இருக்கணும். 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், குடும்பஸ்தானம். 3ஆம் இடம் மிக மிக முக்கியமாக சுபமாக இருக்க வேண்டும். 4ஆம் இடம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் இந்த தோஷம் செய்யும். 9ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் வந்துட்டு அதிகப்படியான ஆசைகள் பொருந்தியது. அப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதா, அப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதா என்றெல்லாம் விஷயங்கள்லாம் ஆராய்ந்து தான் ஆக வேண்டும். காலத்துக்கு ஏற்ப, நேரத்துக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப, இடத்துக்கு ஏற்ப, தங்களுடைய செயல்முறைக்கு ஏற்ப இந்த தோஷங்களை பார்த்து தான் ஆக வேண்டும். இதை பார்க்காம எதையுமே செய்ய முடியாது. வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஒருவர் உங்களுக்கு பகைவர், அந்த பகைவர் உங்களுடைய பலசாலி. அவரிடம் நேரடியாக மோத முடியுமா உங்களால்? முடியாது அல்லவா? அதே போலவே அவரை நம்ம வீழ்த்த வேண்டும் என்றால் அல்லது அவருடைய நட்பு பாராட்ட வேண்டும் என்றால் அவருடைய பலம் அறிந்து, அவருடைய செயல்முறைகள் அறிந்து, அவருடைய சூழ்நிலையை அறிந்து, அதற்கு ஏற்ப நம்ம வந்துட்டு அவரை கையாளும் பொழுது அவர் நம்மிடம் நட்பு கரம் நீட்டுவாரே தவிர பகைவை பாராட்ட மாட்டார். ஒரு கிரகம் பகையாக இருக்குதுன்னா அது நட்பை நம்ம பாராட்டணும், பரிசாற்றணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஆக 12ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் தோஷம் உண்மையான தோஷம்தான். அது எந்த லக்னத்துக்கும், சில லக்னத்திற்கு ஜோதிட ரீதியாக விதிவிலக்குகள் கொடுத்து இருக்கிறார்கள். கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் பரிபூரணமாக தோஷ நிவர்த்தி. விற்றெல்லாம் வந்துட்டு மற்ற லக்னங்களுக்கு தோஷங்கள் இல்லை. அதாவது மேஷத்திற்கும் விருச்சகத்திற்கும் செவ்வாய் வந்துட்டு தோஷம் இல்லை. தனுசு மீனத்திற்கு செவ்வாய் தோஷத்தை செய்ய மாட்டார். அதாவது ரிஷபத்திற்கும் துலாமத்திற்கும் தோஷம் செய்ய மாட்டார். வந்து கன்னிக்கும் மிதுனத்திற்கும் மகரத்திற்கும் கும்பத்திற்கும் செவ்வாய் தோஷத்தை செய்வார் என்பது ஜோதிட விதிமுறைகள். ஆனால் ஜோதிட விதிமுறைகள் அப்படி நம்மளுடைய முன்னோர்கள் மூல நூல்களிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் லக்னம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் ஒருவருக்கு திருமணம் இல்லை என்று நம்ம முடிவு கட்டி விடக்கூடாது. பொதுமக்கள் நீங்கள் வந்து மெயினாக வந்துட்டு ஜோசியர்கிட்ட நீங்கள் போன உடனே நீங்களே சொல்கிறீங்க, 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது தோஷம் சாமி, லக்னத்தில் செவ்வாய் இருக்குது தோஷம் சாமி, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது தோஷம் சாமி, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது தோஷம் சாமி, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது தோஷம் சாமி, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது தோஷம் சாமி, நீங்களே செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டு வரும் ஜாதகத்தில் நீங்களே தட்டி கழிக்கிறீங்க. அந்த தோஷமா அல்லது தோஷம் இல்லையா, அந்த தோஷத்திற்கு ஏற்ற கிரக நிலைகளை என்ன அட்டவணையை கொண்டு எந்த கிரகத்தோடு சேர்க்க வேண்டும், அந்த திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும் ஜோசியருக்கு தெரியும். அதை தவிர்த்து நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா, பொதுமக்களாகிய நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல தோஷம் இருக்குது சொல்லிட்டார், திருமணமே இல்லை, என்ன பண்ணுறது, எந்த கோயிலுக்கு போகணும், எந்த பரிகாரம் பண்ணணும், நீங்களே போயிட்டு பல கோயில்களில் பல பூசாரிகள் பல பேர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்து போகிறீங்க. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். நீங்களே ஜோசியம் பார்க்கறது தவறான விஷயம். ஒரு அட்வொகேட் ஒரு வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கு நீங்களே நேரடியாக போய் வாதாட முடியுமா? அந்த வழக்கில் உள்ள சிக்கல் நெளிவுக்கு சுழிவுகள் உங்களுக்கு தெரியுமா? வாதாட முடியாது இல்லையா? ஒரு டாக்டர் உடம்பு சரியில்லை, அந்த உடல்நிலை உங்களுக்கு சரியில்லை என்றால் நீங்களே வைத்தியம் பார்த்து கொள்ளுமா? நாட்டு வைத்தியம் வீட்டு வைத்தியம் இருக்கிறது, பாட்டி வைத்தியம் அது வேறு.
அது பாட்டி வைத்தியமாக பரிபூர்ணமாக தெரிந்தவில்லை. அப்போ தான் நம்ம அதை கையாள முடியும். அப்போ நீங்களே மருத்துவர் ஆக முடியாது, நீங்களே அட்வொகேட் ஆக முடியாது, நீங்களே வந்துட்டு ஒரு நகை நட்டுகளை செய்ய முடியாது, நீங்களே வந்து ஒரு விவசாயம் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்பொழுது நீங்களே மட்டும் ஜோசியத்தை மட்டும் என் கையில் எடுத்துக்கிறீங்க. ஜோசியன்னா அவ்வளோ கிள்ளிக்கரியா? உலகத்தை ஆளக்கூடியவர்கள் இந்த நவகிரகங்கள். ஒவ்வொரு உடலிலும் இந்த நவகிரகத்தின் ஆளுமை இருக்கிறது, பஞ்சபூதங்களில் ஆளுமை இருக்கிறது. அவர்கள் காட்டும் வழியிலே நம்ம அசைந்து கொண்டோம். நம்மளுடைய உயிர், நம்மளுடைய உடல் பொருத்திய நூல் அவர்களுடைய கையிலே இருக்கிறது. அவர்கள் ஆட்டி வைக்கிறார்கள், நாங்கள் ஆடிக்கொண்டு இருக்கிறோம். அவர்கள் என்னைக்கு நம்மளுடைய கயிறை வந்துட்டு நம்மளுடைய உடலிலே பொறித்திருக்கக்கூடிய கயிறு, ஆன்மா என்ற கயிறை நிறுத்திக்கிறார்களோ அன்று நம்மளுடைய ஜனனம் என்பது இந்த பூமியிலே முடிந்துவிடும். அப்படிப்பட்ட விஷயத்திற்கு நீங்களே வந்துட்டு செவ்வாய் தோஷம் என்று நீங்களே சொல்லாமல் ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி இது மாதிரி இருக்கிறது, ஒரு ஜோசியர் சொன்னார், இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று கேளுங்கள். பரிகாரம் நல்ல ஜாதகத்தை இணைப்பது தான், கோயில் குளங்களை சுற்றுவதில்லை. ஒரு செவ்வாய் பகவான் செவ்வாய் தோஷம் உள்ள அன்பர்கள் வந்துட்டு முருக பகவானை செவ்வாய் பகவானையும் முருக பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் 12 வாரங்கள் அல்லது சஷ்டி விரதம் இருக்கலாம், கிருத்திகை விரதம் இருக்கலாம், அல்லது செவ்வாய்க்கிழமை நவக்கோள் மேடைக்கு சென்று செவ்வாய் பகவானை வழிபட்டு வரலாம். இது வந்து இது பண்ணுற நீங்கள் வணங்கி வர உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக திருமணமாகும் என்பது இந்த கிரகங்கள் சொல்கிறது. அதை தவிர்த்து நான் ஜோசியத்தையே கிரகத்தை தோஷத்தை மாற்றி வைக்கிறேன், 50,000 கொடு, 1 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்கிற அன்பர்களிடம் ஏமாந்து விடாதீர்கள். எல்லா ஒரு ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களுக்கும் இயற்கையாகவே பரிபூரணமாக தோஷங்கள் விதிவிலக்கு உண்டு. அந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு எந்த மாதிரி கிரக நிலைகளை சேர்ப்பது, எந்த கிரகத்தை சேர்ப்பது என்பது தான் வந்துட்டு பரிபூரணமான பரிகாரமாகும். அதை தவிர்த்து நீங்களே வந்துட்டு கோயில் குளம் சென்று பிறர் சொல்வதை கேட்டு பல பண விரயத்தை ஏற்படுத்தி தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாக காலத்தை தள்ளி போடுவதெல்லாம் நீங்களை தவிர்க்க வேண்டும் என்பது உங்களை இருவரும் கூப்பி அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஜோதிடர் அணுகி செவ்வாய் தோஷத்திற்கு ஏற்ற பிற உங்களுடைய உங்களுடைய பிள்ளைக்கு, ஆண் பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது. அது லக்னம் 2, 4, 7, 8, 12ஆம் இடத்திலே செவ்வாய் தோஷம் இருக்கிறது உங்களுடைய ஜோதிடர் சொல்லிட்டார். அந்த ஜோசியரிடமே வந்துட்டு நீங்கள் பாரம்பரியமாக பார்க்குற ஜோசியரிடமே சொல்லி இதுக்கு என்ன கிரக நிலைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த சிறந்த ஜோதிடர் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜாதகத்தை கொண்டு வாங்க, அதுக்கு சேர்த்து வச்சா அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி சொல்கிறவர் நல்ல ஜோசியர். அதை தவிர்த்து இல்லைன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இத்தனை ஆண்டுகளில் இத்தனை மாதங்களில் திருமணம் நடக்கும் அப்படி சொல்கிற நல்ல ஜோசியர். அதை தவிர்த்து இதெல்லாம் கொண்டு வாங்க, 50,000 கொடுங்க, நான் ஜோசியத்தை நான் வந்து பரிகாரம் பண்ணி உங்களுக்கு வந்து சீக்கிரமாக திருமணம் ஆகிடலாம், அது மாதிரி சொல்கிறவங்களாம் நம்பாதீங்க. அதே மாதிரி பெண்ணுக்கு இருக்கிறது என்றால் பெண்ணுக்கும் அதே போல் இருக்கிற உங்கள் ஜோசியர்கிட்ட அதுக்குண்டான கிரக நிலை உள்ள ஜாதகத்தை சேர்க்க வேண்டும், திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு 12ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக தோஷம்தான். அதற்குண்டான கிரக நிலையை சேர்க்கும்போது உங்களுடைய பிள்ளைக்கோ உங்களுடைய பெண்ணுக்கோ சிறந்த மன வாழ்க்கை அமையும் என்பது கூறிக்கொண்டு மீண்டும் நல்ல பதிவிலே சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் VL ராஜா சந்தோஷம் ஸ்ரீராமதேவன்.